உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு உடலுக்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு ஆத்மாவிற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர். இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்ந்தே அவர்கள் இதை தீர்மானித்துள்ளனர். அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்துமர்ஹதி. உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றது என்று நீ அறிய வேண்டும். அந்த அழிவற்ற ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை. ஆத்மா சின்ன குழந்தையா பிறக்குது இல்லையா? ஸோ அது குழந்தையா பிறந்து சிறு குழந்தையா இருந்து விளையாட்டுத்தனமா ஒரு பிள்ளையா இருந்து ஒரு இளமைக்கு மாறுது. அப்புறம் இளமைக்கு மாறின பிறகு முதுமைக்கு மாறுது. முதுமைக்கு மாறின பிறகு மரணத்தின் பிறகு வேற ஒரு உடலுக்கு அது மாறுது. ஸோ ஆத்மா பிறக்குது, வளருது, மாற்றம் பெறுது, இனவிருத்தி செய்து, அப்புறம்